வணக்கம் தமிழ் உறவுகளே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் எமது சேனலுக்கு இப்போதான் முதலாய் வந்திருக்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஐரோப்பிய நாடுகளெங்கும் கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சிறுவர்களை மகிழ்ச்சிப்படுத்த ஒரு ஷாப்பிங் சென்டரில் இவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்படியே பார்த்தீங்களா, 2 பனிக்கரடிகள் செய்து வைத்திருக்கார்கள். அதனுடைய குட்டி பனிக்கரடிகள் இது. இது ஒரு சினோ கொட்டி கிடக்கிற மாதிரியான ஒரு காட்சி. அந்த காட்சிக்குள்ளே பனிக்கரடிகள் மீனை பிடிப்பது போன்ற ஒரு காட்சி. இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை கொடுப்பது போன்ற ஒரு காட்சி. அது ஒரு கடையாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஒரு சிறிய வகையான கடையாக படுத்தியிருக்கிறார்கள். குளிர்காலங்களில் அந்த சாப்பிடுகிற அந்த மெரோனி, மற்றது வைன் போன்றவை இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே பெண் குயின் நீங்கள் பார்க்கலாம். நிறைய பெண் குயினை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பெண் குயின் எல்லாம் குளிர்காலங்களில், அதாவது ஸ்னோ நிறைந்த காலங்களில் மிக அழகாக இருக்கும். அந்த பகுதிகளில் வந்து இருந்து அவருடைய சேட்டைகளை பார்க்கும்போது மிக அழகாக இருக்கும். அந்த பெண் குயினை இங்கே சிறுசு பெருசு என காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதுவும் பெண் குயின் தான். பெண் குயின் தனது குஞ்சுகளோடு கூடி குலாவுவதை பார்க்கலாம் நீங்கள். அதனுடைய அசைவுகளை இங்கே ஒரு பேட்டரி மூலம், ஒரு மின்சாரம் மூலம் அதை இயக்க வைத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்க்கலாம். இது குளிர்காலங்களை தாங்கி நிற்கக்கூடிய மரம், அந்த சவுக்கு மரம். குளிர்காலங்களில் ஏனைய மரங்கள் எல்லாம் இலைகளை உதிர்த்துவிடும். இந்த சவுக்கு மரங்கள் மாத்திரம் அந்த குளிரை தாங்கி நின்று தாக்குப்பிடிக்கக்கூடியவை. அது ஏன் இது இப்போ வெள்ளையாக இருக்குன்னு சொன்னால், அந்த பனிகள் எல்லாம் ஸ்னோ எல்லாம் கொட்டி அது ஒவ்வொரு இலைகளிலும் படிந்து அது வெள்ளை போல் காட்சி அளிக்கிறது. ஒரு வெளியிலே எப்படி இருக்குமோ அதை இங்கே காட்சிப்படுத்திருக்கிறார். அதே போல் மறை, இது அப்படியே ரியலாக செய்து வைத்திருக்கிறார்கள். அதனுடைய அங்க அசைவுகள் அப்படியே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ஸ்னோ கொட்டி இருக்கின்ற வேளைகளில் இந்த மான் மரைகள் எல்லாம் காடுகளில், சிறிய காடுகளிலிருந்து அது வெளியே வந்து இந்த ஸ்னோக்களில் விளையாடுகின்ற அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதைத்தான் இங்கே தத்ரூபமாக அந்த காட்சி வடிவில் அமைத்திருக்கிறார்கள். குளிர்காலத்திலும் சரி, விண்டர் காலத்திலும் சரி, குளிர்காலத்திலும் சரி, கோடை காலத்திலும் சரி, குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவே இத்தகைய காட்சிகளை இங்கே அமைத்திருப்பார்கள். அதை நீங்கள் பார்த்தீர்கள்ன்றா தெரியும். அங்கே ஒரு போயிரத வண்டி பாதையை அமைத்திருக்கிறார்கள். அங்கே அருகிலே போயிரத வண்டியிலே குழந்தைகள் இருந்து சவாரி செய்கின்ற ஒரு காட்சி. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சவாரி செய்கின்ற ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் அழகாக அவர்கள் போயிரத வண்டிகளில் இருந்து
மகிழ்வாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி காலாகாலம் ஒவ்வொரு காலநிலையும் சுவிட்சர்லாந்து எப்படி வரவேற்கிறது என்பதை இங்கே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். விண்டரில் ஒரு காட்சியும் சம்மரில் இன்னொரு காட்சியும் இங்கே இதே ஷாப்பிங் சென்டரில் அரேனா என்ற அந்த ஷாப்பிங் சென்டரில் மிக அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இது பார்த்திங்கன்னா இங்கே குளிர்காலத்தில் கூட ஐஸ்கிரீம் சாப்பிடுவார்கள். அந்த ஐஸ்கிரீம் கடையை இங்கே மிக சிறிய அளவிலே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அது என்னென்ன ஐஸ்கிரீம் இருக்கின்றதை இந்த சிறிய ரக போர்டில் எழுதியிருக்கிறார்கள். அதையும் நீங்கள் பார்க்கலாம். மற்றது இங்கே குழந்தைகள் குளிர்காலத்தில் எப்படி உடை அணிந்து எப்படி பயணிக்கிறார்கள் என்பது. இது ஒரு ஸ்கீ ஃபாரன் என்று சொல்வார்கள். அதாவது குளிர்கால விளையாட்டு. குளிர்காலத்திலே சினோ சறுக்குதல் ஸ்கீ ஃபாரன் சொல்லுவாங்க. இந்த சினோ சறுக்கல் விளையாட்டை இங்கே அப்படியே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ட்ரெயின் போகட்டும். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்காலத்தில் எப்படி இந்த ஸ்கீ ஃபாரன்ற அந்த விளையாட்டை விளையாடுறாங்க, அது எப்படி என்பதை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது சினோ சர்க்கல், தமிழில் சொல்லப்போனால் அது சினோ சர்க்கல் விளையாட்டு. இங்கே இதற்கு சுவிஸ்காரங்கள் மிகவும் ஆர்வத்தோடு விளையாடுகின்ற ஒரு வகையான விளையாட்டு. டாவோஸ் போன்ற மாநிலங்களில் மலைப்பகுதிகளில் இந்த விளையாட்டு பிரபலம். அதைத் தொடர்ந்து இந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குளிர்காலத்தில் கிரில் போடுவாங்க. இந்த மீன் எல்லாம் சுட்டு சாப்பிடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா சிறியதாக மீன்கள் இருக்குது, பிஸ்கெட்ஸ் இருக்குது, தக்காளி பழம் இருக்குது, சோடா இருக்குது, ஜூஸ் வகைகள் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா 2 பேர் ஒரு மீனை ஒரு தடியில் குத்தி நெருப்பில் வாட்டி சாப்பிடுகின்ற ஒரு அழகான காட்சி. அதை நீங்கள் பார்க்கலாம். குளிர்காலத்தில் இங்கே இருக்கின்ற மக்களினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இத்தகைய காட்சிகளை அமைத்திருக்கிறார்கள். இங்கே உள்ள இந்த வெள்ளை பஞ்சு போல் இருக்கிற அது சினோவை அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். இங்கெல்லாம் சினோ கொட்டினா வீதிகளில் எல்லாம் இப்படி தான் இருக்கும். அதற்கேற்ற ஆடை அணிந்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தா தெரியும். இது இங்குள்ள மக்களின் ஒவ்வொரு காலநிலைக்கும் அவர்கள் எப்படி வாழ்கிறார் என்பதை ஒவ்வொரு காலநிலையிலும் அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கின்ற ஒரு காட்சி தான் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வெளிநாட்டு நாய்கள் அவர்கள் எப்படி சினோவில் இருக்கிறார்கள்ன்றதை அது காட்டுது. பார்த்தீங்கன்னா அங்கே 2 நாய்கள், அங்கே ஒரு நாய்க்குட்டி. நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் சின்ன வயசில் படித்திருப்போம் எஸ்கிமோக்கள் குளிர்காலத்தில் எப்படி அந்த பரன்கள் அமைத்து வாழ்ந்தார்கள் என்பது நாங்கள் நினைக்கும் சிறிய வயதிலே சுற்றாடல் என்ற பாடத்தில் படித்திருப்போம். அந்த சிறிய வகையான பரன்கள் குளிர்காலத்தில் எப்படி பரன்கள் அமைத்து அது எப்படி அந்த வீட்டுக்குள் வாழ்வார்கள். அந்த வீடுகளை இப்போது அது மிகவும் குறைவு, ஆனால் அதை இப்போது காட்சிப்படுத்தியிருக்கிறார். முன்னைய காலத்திலெல்லாம் எஸ்கிமோக்கள் இப்படி தான் வாழ்ந்தார்கள் என்பதை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த காட்சி மூலம். இந்த
இதில் பார்த்தீங்கன்னா இது அநேகமாக எல்லா வீடுகளில் இந்த குளிர்காலங்களில் இப்படி ஒரு கிணறு போன்ற அமைப்பிலே கட்டி சிறுவர்கள் விளையாடுவது வழக்கம். ஸ்னோ பொம்மை எல்லாம் செய்து விளையாடுவார்கள். அப்படியான ஒரு விளையாட்டை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விளையாடுவது தான் இந்த காட்சி காட்டுறது நான் நினைக்கிறேன். தொலைவிலும் பார்த்திங்கன்னா 2 பொம்மைகள் முத்தமிடுவது போன்ற, அதாவது ஒரு நாய்க்குட்டியோடு ஒரு குழந்தை ஒரு ஸ்னோவுக்குள் இருந்து விளையாடுவது போன்ற ஒரு காட்சி கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெண்டா கரடி, அந்த கரடி குட்டி, அந்த கரடி குட்டி பார்த்திங்கன்னா அது மீன் வாயில் கவ்வி கொண்டு இருக்குது. நீங்கள் அழகாக பார்க்கலாம். அப்புறம்னா இது பெரிய பெண்டா கரடி. அந்த பெண்டா கரடியை நீங்கள் இப்போது பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நானும் ஒருக்கா உங்களுக்கு சுற்றி காட்டுகிறேன் அந்த ட்ரெயினில் இருந்து. இப்போது நானும் ட்ரெயினில் பயணம் செய்ய தொடங்குகிறேன். உங்களுக்காக ஒரு ரவுண்ட் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். மிக அருகில் இருந்து சுற்றி காட்டுகிறேன். நான் உள்ளே நுழைய முடியாது, காரணம் ஒவ்வொரு தரம் நுழைஞ்சால் இதை சேதப்படுத்தி விடுவார்கின்ற காரணத்தால் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. இதுதான் அந்த அனுமதி சீட்டு, இதை வாங்கி இருக்கிறேன். இப்போது உங்களுக்கு அதை சுற்றி காட்டுகிறேன் பாருங்கள். ஓகே, வண்டி புறப்பட தொடங்கி விட்டது. இப்போது நீங்கள் வண்டி புறப்பட துவங்கி விட்டது போயிடுற வண்டி, நீங்கள் அதை சுற்றி பார்க்கலாம் பாருங்கள். ஒரு காட்சி மிக அருகிலே நீங்கள் பார்க்கலாம். தான் பெரிய பென்குயின் பறவைகள், அதை பார்த்திங்கன்னா சிறிய பறவைகளும் நிறையவே இருக்கிறது. இங்கே அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள், நீங்கள் பார்க்கலாம். கடைகள் இது சிறிய பெண்டாரக கரடிகள். மறுபடியும் பென்குயினை நோக்கியே வந்து கொண்டிருக்கோம். அங்கே மறை ஒன்று தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். 2 நாய்கள் ஸ்னோக்குள்ளே படுத்திருக்கிற மாதிரி ஒரு காட்சி. இந்த மறையத்தான் படம் பிடிக்க வேண்டும். எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். பார்த்துவிட்டு நீங்களாம் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள்.
வெளிநாடு எப்பவும் குழந்தைகளுக்கு மதிப்பளித்து அவர்களை காலாகாலம் மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. சிறப்பு. தொடர்ச்சியாக உங்கள் மனதுகளில் என்ன தோன்றுகிறதோ அதை நமது கருத்து போட்டியில் பதிவு செய்யுங்கள், தவறாது பதிவு செய்யுங்கள். இது போன்ற பல காட்சிகள் தேவை என்றாலும் சொல்லுங்கள், அதை வீடியோவாக பதிவாக்கி இடுகையிட தயாராக இருக்கிறேன். உங்களது ஆக்கபூர்வமான கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்கள் நண்பர்களே. கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இங்கே இப்படித்தான் மகிழ்ச்சியாகவே நகர்ந்து கொண்டு செல்கிறது. எங்களுடைய நாட்டில் இந்த அளவுக்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் இங்கே மிக மிக மகிழ்ச்சி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அந்தந்த காலத்துக்குரிய பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறார்கள். அதுவே பெரிய சிறப்பு. மிக அழகான கிஃப்ட் தொங்க விடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்மஸ் என்றாலே பரிசுகளும் கொண்டாட்டங்களும் தான் இங்கே நிறைந்திருக்கும். பரிசு பொதிகள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பல்லக்கிலே டெடிபேர் அண்ட் பரிசு பொருட்கள், கிறிஸ்மஸ் ட்ரீ, நத்தார் தாத்தா போன்ற இருக்கிறார்கள். தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நத்தார் மரம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு சிறப்பு தான். தொடர்ந்து இந்த காட்சிக்காக கீழ்த்தளத்துக்கு செல்லவிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது மறை. அதை அழகாக செய்து அதுக்கு ஒரு மின் விளக்குகள் பூட்டி LED பல்பெல்லாம் பூட்டி காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது கிறிஸ்மஸ் மரம், மிகப்பெரிய மரம். நத்தார் கொண்டாட்டம் சுவிட்சர்லாந்திலே இப்படியாகவே நகர்கிறது. காட்சி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். மிகச் சிறப்பாக செய்து வச்சிருக்கிறாங்க. நத்தார் மரம் மிகப்பெரிய மரம். பாருங்கள், சிட்டுக்குருவிகளை பெரிய அளவில் செய்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. மிக அற்புதமாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். சிறப்பு. தொடர்ந்து இதை நீங்கள் பார்க்கலாம். சிட்டுக்குருவிக்கு போட்டுருக்கிற கண்ணாடியை பாருங்கள், எவ்வளவு பெருசாக இருக்குது. வண்ண குருவிகள் மிகச்சிறப்பு. சரி, இப்படியே மேல்தளத்துக்கு செல்வோம். குருவிகளை படம் பிடித்து முடித்தாயிற்று. Christmas tree.
Ethan got that new Ethan got something good and he used Ethan got that ஓகே மக்களே, இந்த காட்சிகளை முடித்து கொண்டு கொஞ்சம் ஓய்வெடுத்து மறுபடியும் நீங்கள் கிடைத்தால் மிச்ச காட்சிகளை பதிவு செய்கிறேன்.